ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நான் பார்க்க போகிற சீரிஸோட பேர் ஸ்டடி குரூப் எபிசோட் 2. ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வந்துருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். லாஸ்ட் எபிசோடில் விட்ட இடத்துல இருந்தே சீன் ஆரம்பிக்குது. மேலே டீச்சரும் அவங்களுக்கு பின்னாடி இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸும் வராங்க. கிளாஸே ரெண்டு பட்டு கிடக்கிறத பார்க்குறாங்க. கட் பண்ணால் ஹீரோ தனியார் ரூமில் இருக்காரு. அவன் ஃப்ரெண்ட் அவனை பார்க்க வரான். நீ எதுக்கு வந்த? உன்னை கூட சேர்ந்து பார்த்தா உனக்கு தான் பிரச்சனைன்னு சொல்கிறான் ஹீரோ. ஸ்டடி குரூப் லீடரே இங்கே இருக்கும்போது நான் வந்து பார்க்கறதானே முறைன்னு அவன் சொல்கிறான். அப்படியா, என்னை பார்த்தா லீடர் மாதிரியா இருக்குது, நான் ரொம்ப சந்தோஷப்படுறான் ஹீரோ. இந்த கண்ணாடி அங்கேயே விட்டு வந்துட்டு அதான் கொடுக்கலான்னு வந்தேன்னு அவன் ஃப்ரெண்டு சொல்கிறான். அப்போ கதவை திறந்துட்டு இன்ஸ்பெக்டர், வைஸ் பிரின்சிபல், டீச்சர் எல்லாரும் வராங்க. அந்த ஃப்ரெண்ட் அப்படியே அங்கேருந்து கிளம்பிடுறான். அவன் ஹால்வேல நடந்து போயிட்டுருக்கும்போது அங்கே நின்று எல்லாரும் அவனை பயந்து போய் பார்க்குறாங்க. எதுக்குடா என்ன எப்படி பார்க்குறாங்கன்னு நினச்சிக்கிட்டே அவன் திரும்பி பார்த்தா வில்லனோட 3 அசிஸ்டன்ட்ஸ் அவன் பின்னாடி வந்துட்டுருப்பாங்க. அவங்கள பார்த்து தான் எல்லாரும் பயந்து போயிருப்பாங்க. இவனும் பயந்துருவான். அவங்க 3 பேரும் நான் வேகமாக போய் ரவுடி பையனை எழுதிட்டு மொட்டை மாடிக்கு போவாங்க. அங்கே வெளில உட்காந்துருப்பான், அவன் முன்னாடி தள்ளி விட்டுருவாங்க. இதெல்லாம் இன்னொரு பில்டிங் மொட்டை மாடிலேருந்து பார்க் பார்த்துட்டு நிற்பான். அங்கேயே அந்த சீன் முடியுது. வில்லனோட ஃபேஸை லைட்டாக தான் காமிச்சிருப்பாங்க. இப்போது திரும்பவும் ஹீரோவை காட்டுறாங்க. வைஸ் பிரின்சிபல், இவரை நான் பார்த்துக்கிறேன், அவன் பேரண்ட்ஸை கூப்பிட்டு பேசிக்கிறேன், நீங்கள் கிளம்புங்கன்னு இன்ஸ்பெக்டர்கிட்ட சொல்கிறாரு. அதுக்கு அவனுக்கு கமிட்டி வச்சு இன்வெஸ்டிகேட் பண்ணி டிசி கொடுத்து அனுப்பிடுங்கன்னு சொல்லிட்டு போகிறாரு. ஹீரோ ரொம்ப பயந்துடுறான். அவர் கிளம்பும்போது டீச்சர், அவன் என்ன தப்பு பண்ணான், இது ஸ்கூலோட தப்பு இல்லை, அதுக்கு எதுக்கு இவருக்கு டிசி கொடுத்து அனுப்பணும்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த வைஸ் பிரின்சிபல் ஷாக் ஆகி, யார்கிட்ட பேசணும்னு தெரிஞ்சு தான் பேசுகிறியா, ரூல்ஸை மீறி வயலன்ஸ் பண்ணது அவன், அது எப்படி ஸ்கூல் தப்பு ஆகும்னு கேட்குறாரு. வயலன்ஸ் தப்பு தான் இல்லைன்னு சொல்ல, பட் அந்த டைமில் அவன் வேறு எப்படி செல்ஃப் டிஃபென்ஸ் பண்ணிக்கிறதுன்னு கேட்குறாங்க. அப்போ தான் அந்த இன்ஸ்பெக்டருக்கு அவங்கள எங்கே பார்த்தோன்னே அவன் வருது. நீங்கள் போன வருஷம் டீச்சர் சர்டிஃபிகேட் எக்ஸாமில் டாப்பராக வந்தீங்கன்னு கேட்குறாரு. வைஸ் பிரின்சிபல் ஷாக்கில் டாப்பரான்னு ஆச்சரியத்தோடு பார்க்குறாரு. நீங்கள் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும், இங்கே நடக்கிறதுக்கெல்லாம் ஸ்டாப் பண்ணுறது உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கான்னு கேட்குறாரு. உடனே டீச்சர் ஸ்டடி குரூப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டடி குரூப்பா நீ கேட்க, ஆமாம் அது இவனோட ஐடியா தான், பட் நான் பொறுப்பேற்றுக்கிறேன், அதை ஆரம்பிக்கிறதுக்கு அலோவ் பண்ண மட்டும் போதுன்னு சொல்கிறாங்க. சரி எப்படியோ படித்தா சரின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் போயிடுறாரு. ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. இப்போ கட் பண்ணி டைட்டில் கால் போடுறாங்க. இப்போ ஹீரோ எக்ஸசைஸ் பண்ணுற மோண்டேஜ் போடுறாங்க. காலையில் எழுந்திரிச்சு அவங்க அம்மாவுக்கு தெரியாமல் எக்ஸசைஸ் பண்ணிட்டு திரும்பவும் வீட்டுக்கு வந்து ரெடியாகி ஸ்கூலுக்கு வரான். அவன் ஃப்ரெண்ட் அவனுக்காக வாசல்லே காத்துட்ருக்கான். 2 பேரும் சேர்ந்து ஸ்டடி குரூப் பற்றி பேசிட்டே வராங்க. அவன் ஃப்ரெண்டு வைஸ் பிரின்சிபல் ஸ்டடி குரூப்புக்கு ஒத்துக்கிட்டதை நம்பவே முடியலன்னு சொல்கிறான். அதுக்கு ஹீரோ இன்னும் ஃபுல்லாக ஒத்துக்கல, 2 வாரத்தில் 5 பேராவது குரூப்பில் சேர்ந்தா தான் ஃபுல்லாக ஒத்துப்பாருன்னு சொல்கிறான். ஸோ அதுக்காக நோட்டீஸ் போர்டில் அவங்க குரூப் பற்றி போடுறாங்க. ஆனால் அதை பார்த்துட்டு எல்லாம் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. யூசாங் ஸ்கூலில் ஸ்டடி குரூப் ஆனு எல்லாரும் கலாய்க்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தோம் ஹீரோவுக்கு கொஞ்சம் கூட கான்ஃபிடன்ஸ் குறையல. அவன் ஃப்ரெண்டு கிட்ட ஒரு நிறைய பேர் வந்துட்டா என்ன பண்ணுறது, எப்படி சூஸ் பண்ணுறது, நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துக்கலாமான்னு கேட்குறான். அதுக்கு அவன் அப்படின்னா முதல்ல உன்னைத்தாண்டா ரிஜெக்ட் பண்ணணும்னு சொல்கிறான். சரி விடு, அப்படிலாம் முதல்ல வரவங்களே பார்த்துக்கலாம்னு கூச்சம் இல்லாமல் சொல்கிறான். ஃபுல் கான்ஃபிடன்ஸோட 2 பேரும் லைப்ரரியில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. யாருமே ஃபோன் பண்ணல. வர்ற கால்ஸும் ராங் கால்ஸ் தான். 3 மணி நேரத்துக்கு அப்புறமா டோரை ஓப்பன் பண்ணிட்டு ஒரு பையன் உள்ளே வரான். பவர் ரேங்கிங் ஆப்பில் அவங்க கிளாஸ்லேயே 3rd ரேங்க் வாங்கிற பையன் அவன். ஹீரோவுக்கு இதெல்லாம் தெரியாது. அவன் திடீர்னு உள்ளே வந்ததும் தன்னோட குரூப்பில் தான் சேர வந்திருக்கான்னு நினச்சிக்கிட்டு அவனுக்கு கையெல்லாம் கொடுத்து வெல்கம் பண்ணுவான். அவன் ஹீரோவை அடிக்க ட்ரை பண்ண அது நோட்டீஸ் பண்ணாமலே குரூப்பில் சேர்ற ஃபோம் எடுக்க போயிடுவான். அதான் அவன் அடிக்கிற அடியெல்லாம் மிஸ் ஆயிரும். இதெல்லாம் வெளியே வந்து பார்த்தவங்க, பார்த்தியா அவன் எப்படி ஈஸியாக மிஸ் ஆகிறான்னு பேசிகிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ அந்த ரவுடி பையன் அடிச்சதுக்கப்புறமா ஸ்கூலில் நிறைய பேர் அவனை பற்றி ரூமர்ஸ் கிளப்ப ஆரம்பிச்சிருப்பாங்க. அவன் இது பெரிய மான்ஸ்டர், ஈவருக்குமே இல்லாதவன நியூஸ் போயிருக்கோம். இதை கேள்விப்பட்டு தான் அவங்க கூட சண்டை போட அந்த பையன் வந்திருப்பான். அவன் கூட வந்தவங்கெல்லாம் வெளியில் நின்றுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. இதெல்லாம் வெளியே நின்று பார்த்துருந்தவங்க நடந்ததெல்லாம் ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணி வெளியே நியூஸ் பரப்பி விட எல்லாரும் அவனை பற்றி பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அப்பயும் ஒருத்தன் கதையெல்லாம் கேட்டு முடிச்சுட்டு, அதெல்லாம் சரி நம்ம ஸ்கூலில் லைப்ரரிலாம் இருக்குது நீ வேறு கேட்பான். அடுத்த நாள் ஹீரோவும் அவன் ஃப்ரெண்டும் திரும்பவும் லைப்ரரியிலேருந்து படிச்சுட்டு இருப்பாங்க. அன்னைக்கும் யாரும் வரல. 2 வீக்ஸ் தான் டைம் இருக்குங்கிறதால ஹீரோ நம்மளே மெம்பர்ஸை கண்டுபிடிக்கலான்னு சொல்கிறான். அதை எப்படி கண்டுபிடிப்பேன்னு ஃப்ரெண்டு கேட்க, படிக்கிற ஆசை இருக்கிறவங்கள கண்ணை பதில் கண்டுபிடிச்சிடலாம், உன்னையே அப்படி தான் கண்டுபிடிச்சேன்னு சொல்லி வெளியில் போகிறான். கேண்டீனில் அந்த ரூமர்ஸ் பரப்பிட்ட பசங்கள்லாம் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஹீரோ கேண்டீனுக்கு வந்ததும் எல்லோரும் சைலண்ட் ஆயிடுவாங்க. ஹீரோ எல்லா இடமும் பார்த்துட்டு ஒரு 3 பேர்கிட்ட வருவான். அவங்க தன்னை அடிக்க தான் வரான்னு நினச்சிக்கிட்டு ஆடாமல் சேவம் இருப்பாங்க. ஹீரோ கொஞ்ச நேரம் நின்று பார்த்துட்டு இங்கே யாரும் அப்படி இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுவான். அப்போ தான் அந்த பசங்க மூச்சே வர்றாங்க. இவன் எங்கே போனாலும் எல்லோரும் ஓடியே போயிடுறாங்க. அவனுக்கும் ஒன்றும் புரியல. ஹால்வேலையும் யாரும் இல்லைன்னு பேசிகிட்டு இருக்கும்போது பார்க்க பார்க்குறான். அவன் ஃப்ரெண்டு கிட்ட இவன்கிட்ட கேட்டு பார்க்கலாம்னு கேட்குறான். அதுக்கு அவன், இவன் என் கூட 7th கிரேட் வரைக்கும் சேர்ந்து படித்தான், திடீர்னு யூஎஸ் போயிட்டான், எப்போ வந்தானே எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறான். என்னது யூஎஸில் படித்தவனா, இதை முன்னாடியே சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட ஓடி போய்
நீ யூஎஸில் படிச்சியாமே, அப்போ நல்லா இங்கிலீஷ் பேசுவல, எங்கள் கூட ஸ்டடி குரூப்பில் சேர்ந்துக்கிறியான்னு கேட்குறான். அதுக்கு அவன் எந்த ரியாக்ஷன் கொடுக்காம, ஸ்டடி குரூப்பா, இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிற, அதெல்லாம் சேர்ந்தா என்ன நடக்கும்னு தெரியும்ல, இல்லைன்னா உனக்கு மற்றவங்க எக்கெடுக்கட்டு போனாலும் பரவாயில்லையான்னு கேட்டுட்டு கோவமாக போயிடுறான். இவனுக்கு ஒன்றும் புரியல. இப்போ டீச்சரை காமிக்கிறாங்க. அன்றைக்கி நடந்த பிரச்சனைக்கு அப்புறமா அந்த ரவுடி பையன் ஸ்கூலுக்கே வரதில்லை. ஸோ அவன் அட்ரஸை கண்டுபிடிச்சி அவன் வீட்டுக்கே போகிறாங்க. அவன் வீட்டு கதவை தட்டுறதோட அந்த சீன் முடியுது. கட் பண்ணால் திரும்பவும் ஹீரோ அவன் ஃப்ரெண்டும் லைப்ரரியில் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏதாவது கோல் வருதான்னு ஹீரோ பார்த்துட்டே இருக்கான். நீ ஏன் இப்படி குரூப்புன்னு சாவற, பேசாமல் ஏதாவது டியூஷன் போகலாம்லன்னு அவன் ஃப்ரெண்டு கேட்குறான். எந்த டியூஷன் பற்றி சொல்கிற, தேஷ்தாங் மொக்தாங் நொர்ஜாங்கின் இதில் எல்லாத்துக்கும் போய் ட்ரை பண்ணிட்டேனேன்னு அவன் சிரிச்சுட்டே சொல்கிறான். அப்போது ஆன்லைன் கோர்சஸ் ஏதாவது நான் ஃப்ரெண்டு சொல்ல, ஜோங்ஷாங்ஜே சோங்ஷியோல் ஜோங்சாங்ரியோல் இப்படி எல்லா கிளாஸுக்கும் போயிருக்கேன்றான். அப்படியா, சரி, அப்படின்னா நீ ஏன் மார்ஷல் ஆர்டிஸ்ட் ஆகக்கூடாது, நல்ல ஃபிசிக்ஸ் இருக்குது, ஃபைட்டிங்கும் நல்லா தானே பண்ணுற, நீ படிக்கிறதுக்கு தான் ஸ்டார்ட் பண்ணேன்னு தெரியும், ஆனால் இப்போ தான் உனக்கு நல்லா வருதில்ல, அதில் நீ ஃபோக்கஸ் பண்ணக்கூடாதுன்னு கேட்குறான். ஆனால் எனக்கு படிக்க தானே பிடிக்கும், அதான் நான் கஷ்டப்பட்டு படிக்கிறேன்னு சொல்கிறான். அவன் ஃப்ரெண்டுக்கு ஒன்றுமே புரியல. அப்போ டீச்சர் உள்ளே வராங்க. நம்ம வெளியில் போகலாமான்னு கேட்குறாங்க. 3 பேரும் சேர்ந்து ஒரு புக் ஷாப் போகிறாங்க. அங்கே டீச்சர் எந்த புக் எடுத்தாலும் அதை நான் ஏற்கனவே படிச்சிட்டேன்னு சொல்லிட்டே இருக்கான். பெண்ணு மட்டும் ஒரு 15 வாங்குறான். அப்புறம் அவனே தடி ஒரு புக் எடுக்கிறான். அது ஒரு ப்ரூஸ்லியோட புக். அப்புறமா ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்றாங்க. வெளியே ஒரு பார்க்கில் உட்காந்து ஐஸ்கிரீம் குடிக்கிறாங்க. அப்போ டீச்சர் ஹீரோ கிட்ட, ஆமாம் நீ எதுக்கு அவ்வளோ பென் வாங்கினேன்னு கேட்குறாங்க. இதுக்கு பென் மேத்ஸுக்கு, அதில் நல்லா பேலன்ஸ் இருக்குது, இது நோட்ஸ் எழுதுறதுக்கு, இங்கே நல்லா வரும்னு எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சிடறான். டீச்சருக்கு ஏன் கேட்டோன்னா ஃபீல் ஆயிடுது. அவன் ஃப்ரெண்ட், என்னடா பென் எக்ஸ்பெக்ட் மாதிரி பேசுகிற, நல்லா 15 ரூபா பென் தானே யூஸ் பண்ணுறேன்னு சொல்கிறான். ஓ அதான் சீக்ரெட்டா, சரி நானும் அதே வாங்கிக்கிறேன்னு அவன் சொல்கிறான். அவங்க 2 பேரும் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க எல்லாம் கிளம்புறதுக்கு முன்னாடி அவன் ஃப்ரெண்ட் டீச்சர் கிட்ட, நீங்கள் எக்ஸாமில் டாப் ஸ்கோர் வாங்கினீங்கன்னு கேள்விப்பட்டேன், அப்புறம் எதுக்கு இந்த ஸ்கூலுக்கு வந்தீங்கன்னு கேட்குறான். அது லைஃப்பில் என்னென்னமோ ஆயிடுச்சு, எல்லாம் விதின்னு அவங்க சொல்கிறாங்க. சரி அதை விடுங்க, நமக்கு இன்னும் டைம் இருக்குது, நாளைக்கு ட்ரை பண்ணலாம், எப்படியாவது இன்னும் 3 பேர் சேர்த்தா போதும்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க. அவங்க ஃப்ளாட்டில் லிஃப்ட்டில் பேக் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. உள்ள ஹீரோ எடுத்த ப்ரூஸ்லியோட புக் இருக்குது. ஹீரோ அப்பா அந்த புக்கை காணும்னு தேடிட்டு இருக்கான். அவன் ஃப்ரெண்டு, ஒருவேளை டீச்சரோட பேக்கில் மாதிரி வச்சுட்டே போல இருக்கு, போய் வாங்கிட்டு வரலாமான்னு கேட்குறான். அதுக்கு ஹீரோ, நான் 10 மணிக்கு முன்னாடி வீட்டுக்கு போகாட்டி அம்மா கோவப்படுவாங்க, நாளைக்கு பார்த்துக்கலான்னு சொல்கிறான். டீச்சர் ஹீரோக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே அவங்க வீட்டு வாசலுக்கு வராங்க. கதவு திறந்துருக்கு. அவங்க பயந்து போய் கதவை திறந்து பார்க்குறாங்க. உள்ள அந்த ரவுடி பையன் தண்ணி குடிச்சிட்டு இருக்கான். அந்த ரவுடி மூஞ்சி வேற ஃபுல்லாக டேமேஜ் ஆயிருக்கு. இந்த டைமில் ஹீரோ வீட்டுக்கு வேற போய் ஃபோனை செக் பண்ணுறான். அதில் மிஸ்டு கால் பார்த்துட்டு டீச்சருக்கு திரும்பவும் கால் பண்ணுறான். டீச்சர் அந்த ரவுடி பையன்கிட்ட, இங்கே எதுக்கு வந்தேன்னு கேட்குறாங்க. நீங்கள் தானே கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்து எனக்கு என்ன பிரச்சனைனாலும் உங்ககிட்ட சொல்ல சொன்னீங்க, அதான் வந்தேன்னு அவன் சொல்கிறான். அதுக்காக இப்படியா வருவேன், வெளியில் போ, இல்லைன்னா போலீஸை கூப்பிடுவேன்னு அவங்க சொல்கிறாங்க. அவன், நான் ஒரு பெரிய பிரச்சனை இருக்கேன், உயிர் பிரச்சனை, உங்களால் தான்னு சொல்கிறான். என்ன இல்லையான்னு அவங்க கேட்க, ஆமாம் நீங்கள் ஸ்கூலுக்கு வந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது, அதுக்குள்ளே என்னோட பிரச்சனை பண்ணிட்டீங்க, அவன் என்கிட்ட நீங்கள் திரும்பவும் ஸ்கூலுக்கே வராமல் பண்ணேன்னு சொன்னான், நான் இப்போ என்ன பண்ணுறது நீங்களே சொல்லுங்கன்னு கேட்குறான். அவங்களும் எதுவும் பேசாமல் நிற்கிறாங்க. அப்போ தான் ஹீரோட ஃபோன் கால் வருது. அவங்க ஃபோன் எடுத்து பார்க்க கோவத்தில் அந்த ரவுடி பையன் அதை தட்டி விட்டுறான். ஃபோன் ஆஃப் ஆயிடுது. ஸோ ஹீரோவும் கால் எடுக்காதனால தூங்க போயிடுறாரு. அப்புறமா அந்த ரவுடி பையன் டீச்சரை தள்ளி விட்டுட்டு ஒரு இரும்பு ராடு எடுக்கிறான். நீங்கள் போலீஸுக்கெல்லாம் கால் பண்ண ட்ரை பண்ணாதீங்க, அவங்களாம் எப்போவும் இல்லை முடிஞ்ச பிறகு தான் வருவாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள அடிக்க வரான். அப்போ பவர் ஆஃப் ஆயிடுது. அவன் என்னென்னு ரியலைஸ் பண்ணுறதுக்குள்ளே ஒருத்தன் உள்ளே வந்து அவனை அடிச்சு போட்டு டீச்சரை கூட்டிகிட்டு வெளியே விடுறான். அந்த ரவுடி வெளியில் அவங்கள துரத்திட்டே விடுறான். அவங்க 2 பேரும் லிஃப்ட் உள்ள போனதுக்கு அப்புறமா அந்த பையன் யாருன்னு காட்டுறாங்க. எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு பார்த்தா அன்றைக்கி அவங்கள டஸ்ட்பின்ஸ்லாம் தூக்கி ஹெல்ப் பண்ணால பார்க், அவன் தான் அது. அவங்க, நீ பார்க் தானே, நீ எப்படி இங்கே வந்துன்னு கேட்குறாங்க. அதுக்குள்ளே லிஃப்ட் கதவு திறக்க வெளியே 4 பேர் அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களையும் அடிச்சு போட்டு கீழே பார்க்க போகிறாங்க. அங்கேயும் அந்த ரவுடியும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் வந்துடுறாங்க. இவங்க 2 பேரும் காருக்கு பின்னாலெலாம் ஒழிஞ்சு போய் தப்பிக்க ட்ரை பண்ணாலும் 4 பக்கமும் சுற்று போட்டுறாங்க. அப்போ டீச்சர் அந்த ரவுடி பையன்கிட்ட, என்னனாலும் பேசி தீர்த்துக்கலான்னு சொல்லி வாயம் போகிறதுக்குள்ள ஒருத்தவன் கன்னத்தில் அடிக்க அவங்க கீழே மயங்கி விழுந்துடுறாங்க. இப்போ கட் பண்ணி ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோ ரோடில் நின்றுட்டு டீச்சருக்கு கால் பண்ணிட்டு இருக்கான். அவங்க ஃபோனை அவங்க ஃப்ளாட்லேயே விட்டு வந்திருப்பாங்க. அப்போ திடீர்னு 2 பசங்க பேக்கில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக, கிடச்சிட்டாங்களா பிடிச்சி வை நாங்கள் வந்துட்டே இருக்கோன்னு சொல்லிட்டே போகிறாங்க. ஹீரோ அவங்களை டவுட்டாக பார்த்துட்டு இருக்கான். திரும்பவும் பார்க் அந்த ரவுடி பசங்க கூட சண்டை போடுறத காமிக்கிறாங்க. அவன் எல்லாரையும் போட்டு அடிச்சிட்டு இருக்கான். அப்போ அந்த ரவுடி பையன் ஒருத்தங்கிட்ட, இவன் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கல, ஞாபகம் வந்துருச்சு, நான் மிடில் ஸ்கூலில் ஒன்றா படித்தோம்லன்னு சொல்கிறான். மற்ற பையன், மிடில் ஸ்கூல்லையா, எனக்கு ஞாபகம் இல்லையேன்னு சொல்கிறான். டே இவன் நியூஸ்லாம் வந்தான்டா அந்த கொலை கேஸ்ன்னு சொல்கிறான். இதை கேட்ட உடனே பார்க்குக்கு கோவம் வருது. அவனை அடிக்க வர்றான். அதுக்கு முன்னாடி அந்த ரவுடி பையன் அவன் வயிற்றுல லெஃப்ட் சைடில் குத்துறான். பார்க் வலி தாங்க முடியாமல் கீழே விழுந்துடுறான். இவனுக்கு லெஃப்ட் சைடில் ஏற்கனவே கத்தி குத்துக்காயிருக்குடா. நான் அவன் சொன்னதும் எல்லாரும் அவனை போட்டு அந்த இடத்துல அடிக்கிறாங்க. அந்த டைம் டீச்சருக்கும் கான்ஷியஸ் வந்துடுது.
அந்த ரவுடி அவன் கிட்ட போய் கையை அவங்க அதை யாரோ தடுக்கிறாங்க. யாருன்னு கெஸ் பண்ணியிருப்பீங்க, நம்ம ஹீரோ தான். அந்த டைமில் இன்னும் கொஞ்சம் ரவுடி பசங்களாம் வந்துடுறாங்க. அப்போ அந்த ரவுடி பையன் எல்லாருக்கிட்டையும் பயப்படாதீங்க, அவனால் எல்லாரையும் அடிக்க முடியாதுன்னு சொல்லும் போதே அவனை அடித்து தூக்கி போட்டுறான். அப்புறம் கண்ணாடிலாம் கலட்டிட்டு எல்லாரையும் மாசாக அடிக்கிறான். அதே டைமில் ஹீரோட அம்மா அவன் ரூமுக்கு போகிறாங்க. அங்கே அவனை காணோன்னு தேட அவன் ஸ்கெடியூல் டேபில் பார்க்குறாங்க. அதில் அந்த டைமில் நன்ஜாக் ட்ரைனிங்னு எழுதியிருக்கு. இப்போது ஹீரோக்கு ஷோட் வைக்கிறாங்க. அதில் அவன் கையில் இருந்த 2 கட்டையை நன்ஜாக் மாதிரி யூஸ் பண்ணி எல்லாரையும் அடிக்கிறான். ஸோ அதுக்காக தான் அந்த டைமில் வெளியே வந்தான்னு இப்போ புரிஞ்சிருக்கோம். எல்லாரையும் அடித்து விழுத்திட்டு டீச்சர் கிட்ட போய் அவங்க ஓகேன்னு பார்க்குறான். அந்த டைமில் அந்த ரவுடி பையன் ஒரு போட்டிலால் ஹீரோ பின்னால் அடிக்க வரான். அதுக்குள்ளே பார்க்க அவனை தள்ளி அவன் கொண்டு வந்து அந்த இரும்பு ராடு எடுக்கிறான். நீ என் கேஸை பற்றி சொன்னல, நீ பிஹாரியோட ஆள் தானே, அதனால தான் கேள்விப்பட்டிருப்ப. இந்த ராடால் தானே டீச்சரோட வீட்டை கதை உடைச்ச, இப்போ அதனால அவன் வாயை உடைக்கிறேன்னு சொல்லிட்டு அதை ஓங்க. அதுக்குள்ளே ஹீரோ அதை பிடிச்சி அவன் தடுத்துறாரு. அவன் என்னை விடுன்னு சொல்ல, நீ ரொம்ப கோவத்தில் கேட்டு தெரியுது, ஆனால் இது கொஞ்சம் ஓவர், போதும்னு சொல்கிறான் ஹீரோ. உனக்கு போதும்டா, என்னை செத்தது ஏன் அம்மா தானேன்னு சொல்கிறான் பார்க். ஹீரோவும் டீச்சரும் ஷோக்காகி பார்க்க அதுக்குள்ளே அந்த ரவுடி பையனும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் அங்கேருந்து தப்பி ஓடிடுறாங்க. பார்க் அவங்கள திறந்த பார்க்குறான். ஆனால் அவன் வயிற்றுல காயம் இருந்ததுனால அவனால் ஓட முடியல. கீழே விழுந்துடுறான். ஹீரோ அவனுக்கு ஹெல்ப் பண்ண போகிறான். அவனை தள்ளி விட்டுட்டு மெதுவாக எந்திரிச்சு டீச்சர் கிட்ட, இப்போ ஓடிப்போன பசங்களை என்ன பண்ணணுமோ அதை நீங்கள் பண்ணிக்கோங்க, எனக்கு இந்த ஃபேர் பனிஷ்மெண்ட்லாம் நம்பிக்கையே இல்லை, நீங்கள் பார்த்தா என் அம்மா மாதிரி இருக்கீங்க, அதனால தான் இப்போ ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு திரும்ப போகிறான். அப்போவும் அவன் கீழே போக ஹீரோ அவனை போய் பிடிக்கிறான். உதறி விட்டுட்டு, நீ என்ன ஸ்டடி குரூப்பில் சேர சொன்னால, இப்போயாவது முடிச்சுக்கோ, இது யூஸ் ஆகும் டெக்னிக்கல் ஹை ஸ்கூல், இங்கெல்லாம் இதில் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு போயிடறான். அதுக்கப்புறம் டீச்சர் ஹீரோ கிட்ட அவன் புக்கை கொடுத்து, நீ வீட்டுக்கு போ, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. திரும்பவும் அவங்க ஃப்ளாட்டுக்கு வராங்க. வீடெல்லாம் பொருள்லாம் சிதறி கிடக்கு. அவங்க ஃபோனை கண்டுபிடிச்சி போலீஸுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அதுக்குள்ளே வீட்டு காலிங் மேலே யாரும் அடிக்கிறாங்க. அது அந்த ரவுடி பையன் கூட இருந்த ஃப்ரெண்டு. ப்ளீஸ் கதவை தரங்க மேம், உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு சொல்கிறான். அவங்க கதவை திறந்தது முட்டி போட்டு, என்னை மன்னிச்சிடுங்க, ஹான்வி தான் எல்லாம் பண்ண வச்சுட்டான், அவன் பேச்சை கேட்கலன்னா என்னை கொண்டு இருப்பான், சோரின்னு சொல்கிறான். அவங்களும் சரி நான் உங்களை மன்னிக்கிறேன், ஆனால் அதுக்கு நான் கேட்குறதுக்கு உண்மையாக பதில் சொல்லணும்னு சொல்கிறாங்க. அங்கேயே சீன் முடியுது. இப்போ காலையில் ஸ்கூல் லைப்ரரியில் ஹீரோ அவன் ஃப்ரெண்டு பேசிட்டு இருக்கிறத காமிக்கிறாங்க. அவன் ஃப்ரெண்டு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது, நம்மளால் முடியுமான்னு கேட்குறான். கண்டிப்பாக முடியும், நம்பிக்கை விட்டுறாதுன்னு ஹீரோ சொல்லும் போதே அவன் ஃபோனுக்கு மெசேஜ் வருது. 2 பேரும் ஃபாஸ்ட்டாக மாடிப்படியில் இறங்கி வராங்க. யாரோ அவங்க குரூப்பில் சேர்றதுக்கு மெசேஜ் பண்ணியிருக்காங்க போல். இவங்க ஒரு கிளாஸ் கதவு முன்னாடி நின்றுட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. நீ போ இல்லை நான் போகிறேன்னு மாறி மாறி பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் சரி நானே போகிறேன்னு ஹீரோ சொல்கிறாரு. அம்மா பேர் என்ன சொன்னேன்னு கேட்க அவன் ஃப்ரெண்டு ஜீவுன்னு சொல்லி கதவை திறந்து அவனை உள்ளே தள்ளுறான். உள்ளே போய் ஹீரோ ஷாக் ஆகி நிற்கிறாரு. அப்போ தான் நமக்கு முக்கியமான ஒரு விஷயத்தை ரிவீல் பண்ணுறாங்க. அது கோஎட் ஸ்கூலாம், பட் பாய்ஸுக்கு தனி கிளாஸ், கேர்ள்ஸுக்கு தனி கிளாஸ். அங்கே தான் ஹீரோ வந்திருப்பான். அந்த ரிவீலோடையே எபிசோட முடிச்சிடுறாங்க. ஓகே காய்ஸ், அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.